கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் நடந்திருக்கு. அண்ட் ஒரு மைட்டி ஆர்ஆர் வந்து ஃபிஃப்த் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்ச டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு டிஃபீட்டு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். யார் கூட பண்ண போறோம்னா சீவர்சன் ப்ரோ கிட்ட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு சீவர்சன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு நல்லா மேட்ச்? இருக்கேன். மேட்ச் என்ன ஜாலியா போச்சு. அந்த பக்கம் இஷான் கிஷன் அடிச்ச அடி அப்பா, காதுல ரிங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு மிடில் ஆஃப் த பேட்ல வாங்கினாதான் அந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஆமா. பேட்ல வந்துட்டு அந்த ஸ்வீட் ஸ்பாட்ன்ற ஒரு இடத்துல படும்போது தான் என்னன்னா பேட்ல இருக்கிற வைப்ரேஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா கம்மியா இருக்கும். ஸோ பேட்டோட ஒட்டுமொத்த ஃபோர்ஸ் என்னன்னா அந்த வைப்ரேஷன்ஸ்ல லூஸ் ஆகாம பால்ல பட்டு பால் ரொம்ப தூரம் போகும். அப்ப வந்துட்டு என்னன்னா அந்த ஒரு சவுண்ட் பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சது. நான் ஆக்சுவலி வண்டி ஓட்டிக்கிட்டு எனக்கு மேட்ச பார்க்க முடியல, அர்ஜென்ட்டா போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன். வண்டி ஓட்டிட்டு ஹெட்செட்ல போட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது. அப்ப கேட்கும் போது பார்த்தேன், அப்ப அதுக்கே வந்துட்டு வெறும் சவுண்ட மட்டும் தான் கேட்டா, அவன் அடிச்ச அடி எப்படி இருக்கும்ன்றது எனக்கு அப்பயே நல்லா தெரிஞ்சுது. அதாவது ஒரு இஷான் கிஷன் இஸ் பீக் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்ல இருக்கான். அநியாயத்துக்குன்ட்டு ஃபார்ம்ல இருக்கான் அவன். அவன் அந்த ஜார்க்கண்டுக்கு எப்ப வந்து சையத் முஸ்டாக் அலி ஜெயிச்சு கொடுத்தாலும் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தது பூராமே ஃபார்ம் தான். டெஸ்ட் நான் இதுன்னு சொல்ல, எல்லா ஃபார்மேட்லயுமே அவன் ஓடிஐஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்துலயுமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. சோ ஆள் அந்த மாதிரி ஃபார்ம்ல வராரு. சோ ஆனா ஆனா ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இன்னும் என்னன்னா, அவங்களோட பேட்டிங் லைனப் எப்படியாவது கிளிக் ஆயிடுது. ஐன்ட்ரி கிளாசன் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர்னு நீங்க பெருமைப்பட்டுக்க கூடாது. ஐன்ட்ரி கிளாசன் பழைய ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இஷான் கிஷன் மட்டும்தான் தப்பிச்சாங்க. கடைசியில சலீல் அரோரா உங்களுக்கு வந்து காப்பாத்தி விட்டாரு. இல்லைன்னா சலீல் அரோரா, நிதிஷ் ரெட்டி அவங்க இந்த 3 பேர் ஆமா. மட்டும்தான். T20 பொறுத்த வரைக்கும் என்னதான் 3 பேர் அடிச்சாலும் என்ன, 3 பேர் அடிச்சா போதுன்ற மாதிரி கேம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா உங்களுக்கு ஐன்ட்ரிக் கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபார்ம்ல இல்லாதது ஏதோ ஒரு நேரத்துல எப்படியோ அவங்க மேல அந்த எப்படின்னா எப்ப வேணாலும் ஐசியூ வார்டு போய் விழுந்துருவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்லயே தான் ஆடுறாங்க. எனக்கு அது எனக்கு அது வந்து என்னன்னா பார்ட்னர்ஷிப்பா பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா போச்சு. ஐன்ட்ரி கிளாஸருக்கும் இஷான் கிஷனுக்கும் உண்டான பார்ட்னர்ஷிப். பட் ஆனா என்னன்னா இப்ப 220 அடிச்சு சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. ஒரே ஒரு உருப்படியான விஷயம் பண்ணது, இந்த ஹர்ஷல் பட்டேலையும் ஜெயதேவ் உனத்கட்டையும் உக்காத்தி வச்சானுங்க. ஐயோ, அவனுங்க இல்ல, இது எனக்கு அதான் ஜடேஜா தோணுச்சு. என்னடா, போன வருஷம் ஜடேஜா என்னடா ஸ்கேமர்ன்னு நீங்க சொல்றீங்க, நான் பண்றேன் பாடுறா ஸ்கேம்ன்ட்டு ஒரு 2 வருஷமா இந்த ஹர்ஷல் பட்டேல் பண்ணிட்டு இருக்கானே. சரி, நம்ம வாடா போடான்னு பேசக்கூடாது. பட் ஸ்டில் அவர் பண்ணிட்டு ஆமா. இருக்காரு. அநியாயத்துக்குன்னு ஒரு ஸ்கேம். ஆனா அவங்க பண்றது வந்து அர்ஷத் பட்டேல் ஸ்லோவர் டெலிவரிஸ் போடுறேன்ட்டு அந்த இடத்துல. இல்ல, எனக்கு என்னன்னா வந்துட்டு இப்படி ஒரு ரெண்டு பவுலர்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, மேபி திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ டேனாலுமே இப்படி ஒரு டால் பவுலர்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு மாதிரி தே ஆர் வெரி ரூத்லெஸ் தான். இதுக்கு எனக்கு வந்து எஸ்ஆர்எஸ் டீம்ல இப்படி ரெண்டு பவுலர்ஸ் இருக்காங்களான்றதே வந்து நம்ம பெருசா டிஸ்கஸே பண்ணல. பட் அப்படி ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் ஆமா, வச்சுட்டு நம்ம நீங்க எதுக்குடா இது ரெண்டு நம்ம பேர் தான் அவங்க ப்ரிவ்யூ ரெண்டு பேர் இறக்கி பண்ணோம். விட்டுருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். நம்ம ப்ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொன்னோம்னா, எஸ்ஆர்ஹெச் இப்படி டீம் 11 எடுப்பாங்க, ஜெயதேவ் உனத்கட் ஆடுவாங்க, ஹர்ஷல் பட்டேலே ஆடுவாங்க அப்படின்றத சொன்னோம். நம்ம சொன்னது ஓம்கார் தார்வாலே ஆடுவாரு ஆமா. எப்படியாது அப்படின்றது நம்ம பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து ஒரு ப்ராமிசிங் இது. பிரஃபுலிங்க பத்தி அங்க எங்க பேச்சு எடுத்தோம். பட் ஆனா என்னன்னா ஐ தாட் ஓம்கார் தர்வாலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வருவாரு அப்படின்றது நான் வந்து இது பண்ணேன். எங்கேயாவது ஒரு கேப்ல வந்து வருவாரு அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு போட்ட லென்த் எல்லாமே வந்துட்டு ஸ்லாட்ல கொடுக்கவே இல்லை. பேக் ஆஃப் லென்த், லெத்து பேக் ஆஃப் பேக் ஆஃப் லென்த், லெத். பேக் ஆஃப் லென்த், ஃபுல்லா பேக் ஆஃப் லென்த், குட் லென்த்ல போடவே இல்லை. அது அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மிரட்டலான ஓவர். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஆஹ் அந்த லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் வந்திருக்காப்புல, கடைசி பால் இருக்கு, கேன் ஹி மேக் த்ரீன்றாங்க, அந்த பால் விக்கெட் ஆகுது. ஸோ தே விக்கெட். ஆர் ட்ரஸ்டிங் தட் பவுலர் ஆன் த ஃபோர்த் பால். அந்த அந்த ஓவர் போடுறப்பே அதான் வந்து அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு. அந்த சைட்ல வந்து என்னன்னா சைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு. அந்த சைட் பவுண்டரிஸை வச்சு என்ன அழகா கேப்டலைஸ் பண்ணி அந்த சைட்லயே அடிக்க வச்சு விக்கெட் எடுத்தாரு. அது அது வந்து என்னன்னா ஓகே, பயங்கரமான வந்து சூரியவன்ஷி வந்து என்னன்னா சரி, எனக்கு எனக்கு நான் என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ பாக்கல. சரி, ஹர்ஷல் பட்டேலையும் ஜெயதேவ் உனத்கட் தான், இந்த குட்டி சாத்தா ஒண்ணு இருக்கு 15 வயசு, வந்து பொழக்க போகுது, ஸ்லோவர் டெலிவரிஸ் எல்லாத்தையுமே அடிக்க போறான் அப்படின்னு நினைச்சேன் அந்த வைபவ் சூரியவன்ஷி. நீங்க ஆனா அவங்க விட்டாரு இன்டூ த பாடி, ஒரு ஷார்ட் பால் ஏத்துனாரு. கரெக்டா வந்து மண்டை அப்படியே எடுத்து டாப் ஏஜ் வாங்கி கேட்ச்.
அதே மாதிரி இதெல்லாம் தான் வந்துட்டு இஸ் நாட் வேஸ்டிங் பால். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசணும்னா, நம்ம ஒரு ஆர்டராகவே வந்துருவோம். இப்போ நம்ம பேசுனதுல வந்து நம்ம நிறைய ருத்ராஜோட வந்து டாஸ் பத்திலாம் பேசியிருக்கோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் தான் வந்து 5 டாஸும் தோத்துருக்காப்லையா இது வரைக்கும் ஆமா. விளையாண்டதுல. ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்டாட் அதுதான். பட் இருந்தாலும் அது மேட்ச்சுக்கு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணல. இருந்தாலும் வந்து அங்க ஸ்டார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் டக்கு, அடுத்து ஹெட் பெருசா கிளிக் ஆகல. பட் தென் இஷான் கிஷன் டுக் எவ்ரி சார்ஜ். அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, மனுஷனுக்கு கேப்டன்சி கொடுத்தா ஒரு ஒரு ஃபார்ம் ஃபயர் ஆமா. வருதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஒரு மாதிரி ப்ரெஷரே இல்லாம ஆடுறான். அண்ட் வந்துட்டு லைக் ஆமா. கைண்ட் ஆஃப் வந்துட்டு இன்னைக்கு இந்த பெரிய இன்னிங்ஸ் ஆடினால மேபி விக்கெட் கீப்பிங் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் நோ, ஏன்னா நான் எஸ்ஆர்ஹெச் மேட்சஸ் பார்க்கல. இல்ல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, he wants to talk with the bowlers. 2 புது ஆஹ் பவுலர்ஸ் இருக்காங்க. கண்டினியூஸா பேசணும்னு சொல்லிட்டு அவன் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விக்கெட் கீப்பிங் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். சலீல் அரோராக்கு விக்கெட் கீப்பிங் ஆமா. கொடுத்தாச்சு. ஸோ அது ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு இன்னொன்னு அது அது ஆக்சுவலி நல்ல மூவ். 2 பேருமே எடுத்துட்டு வந்தது நல்ல மூவ். ஆக்சுவலி என்னன்னா ஒருத்தர் ஆடுவாங்க, அப்படி இல்லைனாலும் எப்படியாவது ஒருத்தர் ஆடிடுவாங்கன்னு நினைச்சேன். ஜெயதேவ் உனத்கட் 3 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. ஆனா அவங்க போடுற ஸ்லோவர் டெலிவரிஸ் ஹைதராபாத் அந்த ட்ரூ பிட்ச்ல வேலைக்கே ஆகாது. அடி பொளக்குறாங்க போட்டுன்னு தெரிஞ்சு அந்த பேக் ஆஃப் லென்த் போடுற பவுலர்ஸா எடுத்தாங்க. இன்னைக்கு வைபவ் சூரியவன்ஷிக்கு மட்டும்தான் நல்ல ஒரு ஷார்ட் பால். இது எல்லாருக்குமே பேக் ஆஃப் லென்த். த்ருவ் ஜுரல் பேக் ஆஃப் லென்த், இன்சைட் எட்ஜ் இன்சைட் அவுட். எட்ஜ் அவுட். வந்து என்னன்னா ஷார்ட் லென்த் வரும்னு பார்த்தா லைட்டா கொஞ்சம் வெளில எடுத்துட்டு போயிட்டு ஓகே அவர் நின்னுட்டாரு. அவர் அந்த வந்து என்னன்னா செக் ஷாட் மாதிரி கொஞ்சம் மிடில் ஸ்டெப்ல போட்டோன்னே ஒரு 4 அடிச்சாரு. அடுத்த பால் என்னன்னா ஓகே ஆமா. குத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்னுட்டு இருந்தாரு. போட்ட உடனே என்னன்னா பலார்னு ஒரு அடி, எட்ஜ் வாங்கி ஸ்லிப்ல ஸ்லிப்ல கேட்ச். கேட்ச். ஆமா. பிளானிங்கோட போட்டாங்க. அதாவது என்னன்னா அந்த அப்படியே ஒட்டடக்குச்சி மாதிரி இருந்த ஆள் ஆமா. வந்து பிரஃபுலிங்க வந்து அந்த ஒட்டடக்குச்சி இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போலிங் மிஷின் பொறுமையா வந்து பட்டார்னு ஒரு அடி அடிக்கும். அது பேக் ஆஃப் லென்த்ல மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரியே தான் போட்டுட்டு இருந்தேன். இந்த உண்டிக்கோர் அடிக்குள்ள பாகுபலி படத்துல அந்த கல்லை கட்டி வச்சுட்டு விடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஆக்ஷன் மாதிரியே தான் இருந்தது. லைட்டா மயங்கியாதவன் ஞாபகப்படுத்திச்சு. தயவு செஞ்சு இன்ஜுரி காரணமா வெளியில போயிடக்கூடாது. இந்த ஆக்ஷன் ஆகாதுன்னு நம்புறேன். பட் ஆனா இருந்தாலும் என்னன்னா அது மட்டும்தான் என்னோட கன்சர்ன். மத்தபடி ஓகே. எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய கேள்வி. ஜடேஜாக்கு எதுக்கியா ஓவர் கொடுக்கவே இல்ல? அநியாயம் பண்றீங்க இந்த லாஜிக் வச்சுட்டு. எனக்கு நான் கிரிக்கெட் ஆடாதவன் தான், பெரிய லெவல்ல கிரிக்கெட் ஆடல. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸோட அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருந்தவன் தான். ஜஸ்ட் பிகாஸ் இஷான் கிஷன் இருக்கான். ஐண்ட்ரிக் கிளாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் 10 பால் மாட்டவே இல்ல. தடவுறாரு அவரு. அவன் ஏண்ட்ரிக் கிளாசன் இஸ் நாட் த போன ஜடேஜா வருஷம் நேத்து ஏண்ட்ரிக் போட்டு கிளாசன் எல்லாம் ஜடேஜா நேத்து கிடையாது. போட்டிருந்தா கண்டிப்பா ஹண்ட்ரட் கிளாஸ் தூக்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லைக் கைண்ட் ஆஃப். தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன். நான் நான் வந்து என்னன்னா ஒரு இப்ப பிரஃபுல் இங்கே மாதிரி ஒரு 4 விக்கெட் எடுத்து மேட்ச தலைகீழ மாத்தி விட்டுருப்பாரு. அந்த பவுலர் கிடையாது ஜடேஜா. ஆனா டெஃபினட்டா 2 ஓவர் போட்டிருந்தா ஒரு 20 ரன்ஸ்குள்ள 2 ஓவர்ஸ் 19 ரன்ஸ் கொடுத்து ஒரு பிரஷர் போடுற போல கண்டிப்பா இருக்கும். எனக்கு என்னன்னா பிஷ்னாய் அந்த சைடு இப்ப ஜடேஜா எல்லா சைடும் ரன் போகுதா, இந்த சைடு பிஷ்னாய் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பின்னர். அவரு அட்டாக்கிங்கா போடுறதா டிஃபென்சிவா போடுறதான்ட்டு போட்டு என்னன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தப்பிக்க பார்த்தாரு. இஷான் கிஷான் வச்சு பொழந்துட்டாரு. ஏதாவது ஒரு சைடு வந்து ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் லைட்டா அமுக்கி பிடிச்சாரு. ஏதாவது நான் வந்து ஜடேஜா வந்துட்டு எஸ் எல்லாருமே ரன்னுக்கு போறாங்க. நான் 2 ஓவர்ஸ் 18 நான் எடுத்துப்பேன். 9 ரன்ஸ் ஓவர் கொடுத்தாலுமே நான் எடுத்துவேன். ஏன்னா அவங்க போயிட்டு இருந்தது 11.3ல போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தே அவங்க 216 தான் முடிச்சாங்க. அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு இவன் ஒருத்தன், அந்த சைடு அங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து என்னன்னா இம்ப்ரூவ் ஆகி இப்ப பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. யாரு குஜராத்ல வாஷிங்டன் சுந்தர். அவனுக்கு ஆஃப் ஸ்பின் போடுறதே மறந்து போயிடும். ஒரு காலத்துல வந்து என்னன்னா ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸுக்கும் சரி பவர் பிளே ஓவர். ஆர்சிபிக்கும் பவர் பிளேல பவுலிங் போட்டுட்டு இருந்த பையன் அவன். பவர் பிளேல ஆஃப் ஸ்பின்னர் இறக்கி விட்டு அந்த மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் தானே கேப்டன் 2017 டெபியூ பண்ணும்போது அப்படி போட்டு வேலையை காமிச்சிட்டு இருந்த யாரு டேவிட் வார்னரு. அந்த மாதிரி பெரிய கைக்கெல்லாம் போட்டு விக்கெட் எடுத்தவன் இப்ப என்னடான்னா அவனுக்கு போலிங்கே மறந்து போச்சு. கேட்டா வந்து கலெக்டிங் என்னன்னா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துலயும் வந்துட்டு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, தூக்கி தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஸ்ரேயஸ் ஐயர். பஞ்சாப் பத்தி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பீக் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா சிவம் துபே இருக்கான்னு சொல்லிட்டு யுஸ்வேந்திர சஹல் மாதிரி ஒரு பர்பிள் கேப்புக்கு வந்து என்னன்னா பொழுதுபோக்குக்கு வந்து பர்பிள் கேப் அடிச்சுட்டு போற ஆளு சும்மா தூக்கி போட்டா விக்கெட் விழுகும். அவனுக்கும் கொடுக்காம இது என்னடா கான்செப்ட் எனக்கு தான் புரியலையா, இல்ல இது ஐபிஎல்ல மட்டும்தானா எனக்கு. ஏன்னா நான் வந்து எங்க தாத்தா எல்லாருமே வந்து என்ன எங்க தாத்தா வந்து கிளப் கிரிக்கெட் ஆடினவரு. கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் போக. ஆனா என்னன்னா அவர் என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா
ஃபிளைட் பண்ணி போடு, அவனோட வீக் ஜோன் எதை பார்த்து போடு அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஃபிளைட் கொடுத்து அவனோட ஹிட்டிங் ரேஞ்சை வச்சு நீ வெளியில எடுத்து வச்சனாலே போறோம், அவனே மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆயிடுவான், 2 சிக்ஸ் அடிப்பானா, 3வது சிக்ஸ் அவுட் ஆயிடுவான் அப்படின்னு தான் சொல்லுவாரு. மேபி அந்த கேம்பிள் இப்ப எடுக்கிறதுக்கு இவன் எல்லாரும் யோசிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அதை என்னைய எடுக்கலாம். அதான் இவன் எடுக்கலாம். சரி, இவன் சரி ஜடேஜா கூட பரவாயில்ல, சரி T20ல இருந்து ரிட்டையர்டு, அந்த டெஸ்ட்னா ஓகே ஓகே, ஒயிட் பால்னா கொஞ்சம் டவுட்டுப்பா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அந்த பக்கம் சாண்ட்லருக்கு என்னடான்னா 4 ஓவர் கொடுக்க மாட்டாங்க சாண்ட்லருக்கு. அது அது ஒரு பெரிய இது போயிட்டு இருக்குது. சாண்ட்லருக்கு பவர் பிளேல தேவையில்லாம கொடுக்குறது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாது. இதுல உருப்படியான ஒரே ஒருத்த யாருன்னா ஆர்சிபி மட்டும்தான். குருணால் பாண்டியான்னு ஒருத்தனை வச்சிருக்கிறான். அவன் அவன் ஸ்பின்னரே லெஃப்ட் கிடையாது. ஹேண்டர் வந்தா சிவன் துபேக்கு பவுன்சர் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். அவன் ஸ்பின்னரே கிடையாது. அவன் ஸ்பின்னர் நீங்க எப்படி கணக்குல சேர்க்கலாம்? பேசுறவன் மீடியம் பேசர். இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் பாஸ் போடுறான், பவுன்சர் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அவன் என்ன அழகா போட்டு விக்கெட் எடுக்கிறான். அவன் அழகா எடுத்தது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். சுயேஷ் சர்மா எப்படியா, இந்த சுயேஷ் சர்மா, ஷார்துல் தாக்கூர்லாம் எப்படியாவது போட்டு விக்கெட் எடுத்துருவாங்க. நல்ல லெக் ஸ்பின்னர், நான் இல்லைன்னு சொல்லல. நேற்று மும்பைல அப்படிதான் வாங்கடையில ரன் போச்சு, ஆனா 2 விக்கெட் எடுத்தான். அதுவுமே வந்து என்னன்னா ஆஸ் பர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான், இஃப் ஐம் நாட் ராங், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் 2 பேருமே எடுத்தான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திலக் வர்மாவும், ஐ எம் நாட் ஷுர். ஆனா வந்து என்னன்னா அவங்க மட்டும்தான் அந்த அப்ளை பண்ணி போடுறாங்க. அவங்க அப்ளை பண்ணி போட்டு குருணால் பாண்டியா நேற்று எப்படி போட்டாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். இந்த லாஜிக்கை எப்போ விடுவாங்கன்னு தெரியல எனக்கு. மத்தபடி பாக்குறதுக்கு வந்து என்னன்னா பாவமா இருந்துச்சு. அந்த இது பண்ணாம அந்த சைட் பார்த்து ஃபுல்லா துஷார் தேஷ்பாண்டே அடி வாங்குறாரு, சந்தீப் சர்மா அடி வாங்குறாரு. இல்ல பட் எனக்கு என்னன்னா எனக்கு அது வந்துட்டு அதெல்லாம் பார்த்தா காட்டுல கன்சர்னிங்கா இருந்தது. நான் லாஸ்ட் மேட்ச் ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். வென் த டாப் 3 கொலாப்சஸ் ஆர்ஆர் வில் கொலாப்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு பயங்கரமான டெஸ்டிங் நடந்திருக்கு. நம்ம எக்ஸாக்டா தானே சொல்ல ப்ரிவியூவே போனா பண்ணோம். அதுதான் நம்ம என்ன அது சொன்னோம், ஒண்ணு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க நேற்று அன்னைக்கு மேட்ச்ல வந்து ப்ரிவியூ மேட்ச்ல அந்த அந்த போன மேட்ச் வந்து பயங்கரமா அடிச்சு ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஸோ அந்த டைம் தான் சொன்னேன். ஏன்னா மிடில் ஆர்டர் டெஸ்டிங்கே ஆகல. அண்ட் வந்து ஷிம்ரான் ஹெட்மேரோ இல்ல வந்து ரியான் பராக் அடிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஹெட்மேர் வெளியே உட்காந்துருந்தாரு. அண்ட் உள்ள வந்த பிளேயரும் கிளிக் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாப் 3 வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2025 ஜிடி மாதிரி ஆயிடுச்சு. 2025 ஜிடி எப்படி வந்துட்டு டாப் 3 மட்டும் தான் ஆடினாங்களோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் இவங்க டாப் 3 வந்துருச்சு. வென் வைபவ் சூரியவன்சி பைட்ல ஜெய்ஸ்வால் வரல, ஜுரேல் வரலன்னா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அதனாலதான் அந்த ஃபுட்பால் ஸ்கோர் வந்துச்சு. அண்ட் டு மென்ஷன் தட் அதை தாண்டி டோனோவன் ஃபெரேரா அண்ட் ஜடேஜா ஒரு ஸ்பிளெண்டடான நாக்கு, பெருசா கட்டை போட்டு ஆடின மாதிரி இருந்தாலும் 12 ஓவர் சாலிடா நின்று 118 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அவங்க பார்ட்னர்ஷிப்ல. அது ஒண்ணு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொட்டு ஃபிளெமிங்க்கு, டேய் தயவு செஞ்சு அவனை யூஸ் பண்றா டோனோவன் ஃபெரேராவை மற்ற லீக்ஸ்ல. இங்கேயும் வாங்கி தொலைய மாட்டேற, அவனை மற்ற லீக்ஸ்லயும் ஒழுங்கா சூப்பர் கிங்ஸ் பிரான்சைசில விளையாட விட மாட்டேற. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? இவன் அவனும் எப்படிப்பட்ட சாப்பிட மாட்டான், பிளேயர்னடா? என்னையும் சாப்பிட விட மாட்டான். அதான் இவன் எப்படிப்பட்ட பிளேயர்னு பார்த்து தொலைடா, ஹைலைட்ஸ் ஆச்சு பாடுறா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இது பரவாயில்ல, டானவன் ஃபெரேரா நீ இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதே எனக்கு கடுப்பு. அவன் 2 ஓவர் சூப்பரா ஆஃப் ஸ்பின் போடுவான். அவன் வந்து என்னன்னா ஏபிள் ஆஃப் ஸ்பின்னர் 2 ஓவர் போடுவான். இப்ப நான் இது சொல்றேன், இந்த ஐபிஎல்னால நான் சொல்றேன், நான் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு உண்டான டிமாண்டும் குறையும். ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லா என்னன்னா ஆக்சுவலி இந்த ஆர்ட் ஆஃப் ஃபிங்கர் ஸ்பின்னுங்கிறது ஃபுல்லா டிஃபென்சிவ் பவுலிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டிஃபென்சிவ் பவுலிங்ன்றது என்னன்னா அது டேர்மா வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா பேசிக்கா ஸ்பின்னர்னா பால் போட்டா திரும்பணும். ரெஸ்ட் ஸ்பின் நம்ம கையை ஃபுல்லா முறுக்கி போடுறதுனால அந்த ரெஸ்ட் ஸ்பின்ஸ்ல ரெவல்யூஷன்ஸ் நிறைய கிடைக்கும், டேர்ன் அதிகமா இருக்கும், பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் விக்கெட் விழுகும். நான் இது சொல்றேன், எனக்கு இது பெரிய கன்சர்னு. த ஆர்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி ஃபேடிங். உங்களுக்கு சாண்ட்னர் தவிர அஷ்துபே வந்து நல்ல ஸ்பின்னரு, 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. எந்த ஓவர் இப்ப எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் மேட்சஸ்ல நான் ஐபிஎல் எல்லாம் வந்துட்டு இந்தியன் பிச்சஸ்ல ஒரு ஸ்பின்னர் மட்டும் வச்சு போய் எல்லாம் பார்த்ததே கிடையாது. பஞ்சாப் என்னன்னா ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒருத்தனை உட்காந்து வைக்கிறாங்க. இது எனக்கு என்னன்னா இல்ல இது பிளாட் ஒரு ட்ராக்ஸோட ரவி பிரச்சனையா இருக்குமோ நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா எல்லாமே கண்டிப்பா பட்ட பிளாட் ட்ராக் ட்ராக் போடுறீங்கன்றப்ப வந்து ஒரு 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 கேப்டன் வந்து எப்படி ஒரு ஆஃப் ஸ்பின்னரை ட்ரஸ்ட் பண்ண முடியும்? ஏன்னா அந்த ஓவர்ல ஒரு 4 4 போகுது, 4 6 போகுதுன்னு தான் நினைப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அது ஒண்ணு பிளாட் ட்ராக்ஸ்ன்றது அது ஒண்ணு. ஆனா இன்னொன்னு என்னன்னா இந்த இந்த மேட்ச்அப்னு சொல்லி எனக்கு பார்க்கும் போதெல்லாம் இரிட்டேட் ஆகும். எனக்கு 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 அது வந்து என்னன்னா ஏன்டா கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
ஏன்னா எல்லாருமே குவாலிட்டி ஸ்பின்னர். என்னதான் நீங்க ஜடேஜாவை நம்ம சரியா ஃபார்ம்ல இல்ல, போன வாட்டி கொஞ்சம் ரொம்ப கட்டையை போட்டு ஆடிட்டான்ட்டு ஒருத்தவங்க என்னடான்னா ஜடேஜாவோட சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க என்னன்னா பால் வேஸ்ட் பண்ணா போன வருஷம் சிஎஸ்கேக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஜடேஜா இஸ் ஜடேஜா. போட்டாரு அப்படின்னா 4 ஓவர்ல நச்சுன்னு 34 ரன். நான் 34 ரன் ஏன் சொல்றேன்னா 34 ரன்ஸ் நோ விக்கெட். நான் எந்த நாளா இருந்தாலும் ஜடேஜா கிட்ட இருந்து எடுத்துப்பேன். ஏன்னா உங்களுக்கு அந்த சைட்ல அட்டாக் பண்றதுக்கு பிஷ்னாய் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அவர் எப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பீக் ஆஃப் இதுன்றப்போ உங்களுக்கு சப்போர்ட் யுஸ்வேந்திர பண்றதுக்கு சேகல் ஜடேஜா. அஸ்வினை மிஸ் பண்ண காம்பினேஷனை நீங்க இப்படி கொண்டு வரீங்கன்றப்போ அதை ஏன் ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது? கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப போக போக பாத்தீங்கன்னா இப்ப வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்றது இருக்காரு. வேற யாருமே வந்துட்டு நான் டெஸ்ட் மேட்ச் சொல்ல ஒயிட் பால்ல மட்டுமே பேசுறேன். ஒயிட் பால்ல வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் ஒரு ஆஃப் ஸ்பின்னரு. அவருமே ஆஃப் ஸ்பின் போட விடுறது இல்லை எங்கேயுமே. ஓடிஐஸ்லயுமே 10 ஓவர் கொடுக்கறது இல்ல. எல்லா இடத்துலயும் அவர் ஒரு பேட்ஸ்மேன் அந்த ஒரு குஷனா வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி குஷனா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிளேயர் ரொம்ப நாள் சர்வைவ் ஆகுறது கஷ்டம். அவர் நான் வந்து வாஷிங்டன் சுந்தர வெறும் பேட்டிங்கா ஆடுற அளவுக்கு கெப்பாசிட்டியா அப்படின்னு கேட்டேன்னா சரி, அந்த பேட்டிங் அளவுக்கு என்னன்னா எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இஸ் டெஃபினெட்லி an இம்ப்ரூவிங் பிளேயர். பட் டெஃபினட்டா இப்போ ஒரு நம்பர் 4ல கேஎல் ராகுல் ஆடுறதுக்கும், நம்பர் 4ல வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் ஆடுறதுக்கும், இல்ல நம்பர் 4ல வேற யார் பெஸ்ட் நம்பர் 4 ஒரு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கும் நீங்க வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4 ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்ப வாஷிங்டன் சுந்தர் இஸ் மோர் ரவுண்டட் பேக்கேஜ் அப்படின்னா அவரோட ஒரு 2 ஓவர் அட்லீஸ்ட் 2 ஓவர்ஸ் 13 ரன்ஸ் 2 ஓவர்ஸ் யூஸ் பண்ணா கூட போகும். அது கூட எனக்கு பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப் ஸ்பின்னர்ஸோட இது வந்துட்டு ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த வரைக்கும் என்னன்னா ஹர்பஜன் சிங்கா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், இல்ல ஒரு கிராம் ஸ்வானா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர் இங்கிலாந்துல எல்லாருமே வந்து என்னன்னா அவங்க வந்து என்னன்னா அந்த மித்த பிரேக் பண்ணவங்க ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்துட்டு என்னன்னா விக்கெட்டை போட்டு எடுக்க. கிராம் ஸ்வான்லாம் வந்து என்னன்னா ஆஷிம் அம்லா, விராட் கோலி, சட்டேஸ்வர் புஜாரா மாதிரி எல்லா குவாலிட்டி ரைட் ஹேண்டர்ஸோட விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஃபார்மட் வேறனாலுமே ஓடிஐஸ்லயுமே ராகுல் டிராவிட வந்து ஆமா, நிறைய தடவை எடுத்திருக்காரு. நோண்டி தள்ளியிருக்காரு. நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு பெருசா T20 சீராக்கு முன்னாடி ஆடினதுனால சொல்றேன் ஒயிட் பால் அப்படி இருந்ததுன்றது. இப்ப அந்த ரூல்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், த ஆர்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பின் இஸ் டைங், த ஆர்ட் ஆஃப் ஃபிங்கர் ஸ்பின் இஸ் லைக் ஹைலி அண்டர் ரேட்டட்ன்ற வார்த்தையோட என்னன்னா ரொம்ப சீப்பா பார்க்கப்படுதோன்ட்டு. நான் ஆஷா கூட இருக்கலாம், பட் ஏன்னா ஃபிங்கர் ஸ்பின்னா எப்படி போட்டாலும் அடி வாங்குவான்ட்டு. நீ சாட்னரா கூட இரு, ஆனா நான் ஃபிங்கர் ஸ்பின் கொடுக்க மாட்டேன். நீ வந்து உன்னோட குவாலிட்டி எல்லாம் முக்கியம் இல்ல, நீ விரல வந்து என்னன்னா ரிஸ்ட் ஸ்பின்னர் கிடையாது, ஃபிங்கர் ஸ்பின்னர், அதனால உனக்கு நான் ஓவர் கொடுக்க மாட்டேன்ற இந்த மென்டாலிட்டி டெஃபினட்டா வந்து கிரிக்கெட்டுக்கு நல்லதான்றது எனக்கு தெரியல. இது என்னுடைய இது. அதே மாதிரிதான் வித் ரெஸ்பெக்ட் டு லெக் ஸ்பின்னர்ஸ் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆல்சோ. சிவம் துபேக்கெல்லாம் வந்துட்டு யுஸ்வேந்திர சேகரை கொடுக்க அன்னி மேட்ச் எல்லாம் வந்துட்டு எனக்கு கிரைம். யுஸ்வேந்திர சேகலுக்கு அவன் ஏதாவது ஒரு ஓவர் போட்டு 2 6 அடிச்சுட்டு 3வது பால் அவுட்னா அடுத்து டெய்லு. ராகுல் சேகர் அப்படிதான் டெய்ல் தான் வச்சிருந்தாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு அந்த மாதிரி கேபிடலைஸ் பண்ணாம இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னன்னா ஒரு ஆக்சுவலி எனக்கு என்னன்னா அந்த ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மத்தபடி எல்லாத்தையுமே இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஃபுல்லுத்தையும் நான் வன்மத்தை கொட்டிட்டேன். ஓகே. அதான் நான் வந்து என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு திஸ் வில் ஹைலி அஃபெக்ட் இந்தியன் கிரிக்கெட்னு தான் தோணுது. அண்ட் ஆல்சோ நான் இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், இன்னொன்று ஒரு பேஜோட ஸ்டோரி தான் எடுத்து போட்டிருந்தேன். த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் வைபவ் சூரியவன்சி மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இனிமேல் நிறையா பேர் வரலாம். T20க்கு வரலாம், அண்ட் தென் டு தி இந்தியன் சர்க்கியூட் எல்லாமே வரலாம். பட் நீங்க சொன்ன ஆஃப் ஸ்பின் பத்தி சொல்றீங்க, நான் அந்த ஆன் தி அதர் ஹேண்ட் சொல்றேன், ஃபிளாட் ட்ராக்ஸ் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பும்ரா ஹேசன் டேக்கன் அ விக்கெட் எட். ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பவுலருக்கே ஒரு விக்கெட் உழுக மாட்டேங்குதுன்னா யூ ஹவ் மேட் ஆல் ஃபிளாட் ட்ராக்ஸ். அண்ட் இன்னொன்று ஒரு பும்ரா மாதிரியான ஒரு பிளேயர் வர்றதுக்கு தட் இஸ் வெரி ரேர் கேஸ். ஏற்கனவே அது ரேர் கேஸ் தான் ஒரு பும்ரா மாதிரியான ஒரு ஜென்ரேஷனல் பவுலர் வர்றதுக்கு. பட் தட் ரேர் கேஸ் இஸ் கோயிங் டு பி ஹிட்டிங் வெரி லோ. அண்ட் த ரேரிட்டி ஆஃப் ரேரிட்டிக்குள்ளே போக போகுது. ஐ டைம் த இந்தியன் டீமா இருக்கட்டும், இந்தியன் சர்க்கியூட்டா இருக்கட்டும், இந்த ஹூவர் த மேனேஜ்மெண்ட் இஸ் அண்ட் யாரெல்லாம் இதெல்லாம் பிளான் பண்ணி ஃபிளாட் ட்ராக் போட்டு 250 அடிக்கிறத ஒரு புது ட்ரெண்ட் ஆக்குறாங்கன்னு தெரியல. பட் திஸ் நீட்ஸ் டு பி சார்ட்டட் அவுட். அதாவது மொத்தமா எனக்கு வேணாம். மோர் தென் தி ஃபிளாட் ட்ராக்ஸ் இன்னொன்னு இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஆல்சோ. எக்ஸாக்ட்லி என்ன அதேதான். பொறுத்து என்னோட ஒப்பீனியன் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது எங்க வீட்டுல எங்க தாத்தா சொல்லி கொடுத்து அப்படிதான். 11 பிளேயர்ல நீ எத்தனை ஓவர் பவுலிங் போடுற? 5 பவுலர் வேணும் 10 ஓவர் போடுறதுக்கு. ஏன்னா அப்ப வந்து 2002-03 தான் பார்க்கும்போது T20 கிடையாது. 10 ஓவர் போடும்.
அதுக்கப்புறம் என்னன்னா உனக்கு 10 ஓவர் போட்டு எவனாவது ஒருத்தர் அடி வாங்கினான்னா ஒரு ஆப்ஷனலா வந்துட்டு என்ன பேட்ஸ்மேன் கேன் பால், அவன் மெயின் பவுலர் கிடையாது. ஆனா நீ டெஃபினட்டா வந்து அவன் ஒரு இன்டெலிஜென்ட் பவுலர்ஸா யாராவது ஒருத்தர குரூப் பண்ணி வைக்கணும். இது மாதிரிதான் உன்னுடைய செட்டப்பா வந்துட்டு இது இருக்கணும். இதை தாண்டி தான் உனக்கு சப்ஸ்டியூட் 11 பேர் விளையாடுறதுதான் கிரிக்கெட், 12வது ஆள் கிடையாது அப்படின்றது எனக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் வந்துட்டு. இப்ப நான் அவர் சொல்லும் போது என்னன்னா அந்த 11 பேர் ஜெயிக்க முடியாது, 12வது ஆள் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அந்த 11 பேர் ஜெயிக்கலைன்னா நீங்க தோத்துட்டீங்க, அவ்வளவுதான். மேட்ச் நீங்க அன்னைக்கு சரியா விளையாடல, அவ்வளவுதான், டன் அப்படின்றது. இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனாலதான் உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் உடைய டிமாண்ட் கம்மியாகுது. ஸ்பின்னர்ஸ் உடைய டிமாண்ட் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா நல்லிஃபை பண்ணப்படுது. இப்ப யாருமே வந்து தமிழ்நாட்டிலயும் சரி யாருமே சரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆக போறேன், ப்ராப்பர் ஆஃப் ஸ்பின்னர் லைக் ஹர்பஜன் சிங் அப்படின்றது எவனுமே வரமாட்டான். நமக்கு எதுக்குப்பா வம்பு, நான் பாட்டும் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஆயிடுறேன், அங்கங்க கை சுத்துறதுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின் கை சுத்துனேன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர்னு ஒரு ஆச்சு ஒரு ஸ்லாட் கிடைக்கும் அப்படின்ருவாங்க. ஏன்னா அவங்க ஆஃப் ஸ்பின்னர் 4 ஓவர் எங்கேயுமே பெருசா கொடுக்கறது இல்ல. அது ஒண்ணு வந்து இருக்கு. சோ ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் உடைய டிமாண்ட் கண்டிப்பா குறையும். திரும்ப திரும்ப சொல்றேன்ற மாதிரி இருக்கும். இது என்னுடைய மேபி ஆஸ் அ ஃபேனா என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அதேதான், அந்த ஆல்ரவுண்டர், ஃபிங்கர் ஸ்பின்னர் அண்ட் வெரி குட் ஜென்ரேஷனல் ஃபாஸ்ட் பவுலர் நீங்க எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரேர் ஆயிரும். ஓவராலா நம்ம ஓவரால் டிபார்ட்மெண்ட்டே சொல்லிடலாமே, பவுலர்ஸ் வில் பி ஆன் டெபிசிட். நீங்க T20 நோக்கி மட்டும் நகர்றீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் டீம் இன் த போத் த அதர் ஃபார்மேட்ஸ் ஆஃப் ODI அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட். நம்ம இது அவுட் ஆஃப் ஒரு கான்டெக்ட் வெளியே தான் பேசிட்டு இருக்கோம் இந்த இதுல வீடியோல. பட் எனக்கு என்னன்னா வந்துட்டு இது ரொம்ப தோணுச்சு, ரேரிட்டி ஆஃப் ரேரிட்டியா மாறிடும். அண்ட் திஸ் பிகம்ஸ் இந்தியா வில் கோ பேக் டு த பாத் ஆஃப் ட்ராஃபி ட்ராட். அதுதான் என்னுடைய ஒரு கன்சர்ன். மீன் லைக் whatever you can say, batters can கண்டிப்பா win your கண்டிப்பா matches, but bowlers இல்லாம you cannot win tournaments. to be fair அதான் டோர்னமெண்ட்ஸ் சொல்ல வின் பண்ண முடியும். முடியாது. இப்ப இப்ப நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா இந்த LSG GT மேட்ச் எல்லாம் விட்டுடுறோம். நேத்தி என்ன அழகா வந்து ஜிடி வந்துட்டு அந்த அசோக் சர்மா 14 மேட்ச் ஆட போறான்னு நெகரா சொல்லி 2 for 30 எடுத்து அவன் என்னன்னா அடி வாங்கினாலும் சரி அந்த ஒண்ணு அந்த மாதிரி எல்லா டீமும் அந்த மாதிரி பேக் பண்ணுவாங்களா கேட்டா தெரியாது. நேத்தி அந்த மேட்ச் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு தூக்கம் வருது சுருளின்ற மோட்ல இருந்தாலும் 220 அப் 250ன்றத பார்த்துட்டு அங்க ஒரு 170 வந்துட்டு சேலஞ்சிங்கா அப்படி சேஸ் பண்ணி அந்த ஓவராலா அழகா பேஸ் பண்ணி கொண்டு போறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்துல வந்து பபிள் கம்மும் ரொம்ப மென்னுகிட்டே இருந்தோம் அப்படின்னா துப்புற கண்டிஷன் வரும். இம்பாக்ட் பிளேயர் ரூலையும் அப்படித்தான் துப்பி தள்ளிடுவாங்க. மென்னு துப்பிட்டு திரும்ப வந்துட்டு போங்க ஒரு 180 170ங்கிறது செம்ம சேலஞ்சிங்கா ஒரு எனக்கெல்லாம் நான் 170 ஸ்கோர்லாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த ஒரு காலம்லாம் இருக்கு. 170 அடிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் அந்த டைம் வரும்ன்றது நினைக்கிறேன். மற்றபடி RR பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 ஒரே மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஜடேஜா யூஸ் பண்ணாதது மட்டும்தான் எனக்கு ஒரு ஒரு குறையா இருந்துச்சு. மற்றபடி மீது எல்லாமே ஓகே தான் எனக்கு. அண்ட் கொஞ்சம் ஷார்ட் செலெக்ஷன்ல வந்துட்டு ஜெயஸ்வாலும் சரி இதுவும் சரி கொஞ்சம் அடிக்க போய் டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணது ஓகே. பட் ஆனா என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாமோ அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஜெயஸ்வாலும் சரி அதுக்கு பராகும் சரி அவங்களுக்கு அந்த கேம் வந்து அப்படியே டபுள் கியரை மாத்துறதுக்கான டைம் இருக்கு. த்ருவ் ஜுரல் கொஞ்சம் அன்லக்கி இன்சைட் எட்ஜ் அவுட். லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் அவருமே அவுட் ஆயிட்டாரு, தூக்கி அடிச்சு அவுட். அவன் போடுறது மூவ் ஆகுது, கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் போடுறாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி ஒரு ஜர்க் இது RRக்கு நம்ம முன்னாடியே பேசணும். யசஸ்வி ஜெயஸ்வால் கண்டிப்பா 17 ஓவர் ஆடணும், 15 ஓவர் எப்படியாவது ஆடிடணும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இன்னைக்கு டானவன் ஃபெரேரா ஜடேஜா அடிச்சதுனால வந்தது. இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஒரு 60-70க்கு அவுட் ஆயிருக்கணும். சொல்ல போனா RCB ரெக்கார்டு வந்து பீட் ஆயிருக்க வேண்டியது 49 பீட் ஆயிருக்க வேண்டியது. எவ்வளவு கேவலமா ஆனாலும் எப்படிரா 49 தாண்டிடுறீங்க. RCB எவ்வளவு கேவலமா ஆடிருப்பாங்க அந்த டைம். இப்ப இருக்கிற RCB சொல்ல. பட் ஆனா என்னன்னா லைட்டா கொஞ்சம் போட்டு அந்த டைம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதனால வேற எதுவும் இல்லை. அண்ட் வந்து கரெக்ட் தான். ஆனா வந்து வெரி குட் ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு மேட்ச்னால. வந்து கிட்டத்தட்ட சன்ரைசர்ஸ் வந்து கீழே இருந்தாங்க, மேட்ச் ஜெயிச்சது காட்டிலும் அவங்களுக்கு ரன் ரேட் பாசிட்டிவ்க்குள்ள போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 மேட்சஸ் ஆஃப் பிகர் விக்டரிஸ் வந்து மச் நீடட் ஃபார் தட் ரன் ரேட் சேஞ்ச். அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அது ஒன்று மென்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு RR பிளான் பண்ணிட்டாங்க 9 for 5 மேட்ச் போயிடுச்சு. எனக்கு அவங்க பிளான் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சது. மேட்ச் கண்டிப்பா போயிடுச்சு, நீ சேஸ் பண்ண முடியாது, நம்ம 12 ஓவர் 15 ஓவர் கட்டையை போட்டு நின்றுவோம்,
எப்படியும் எப்படியாச்சும் ஓவருக்கு கிட்ட 10 ரன் போயிடலாம் அப்படின்ற வந்துரும். மாதிரி. ஆமா 10 ரன் வந்துரும். எப்படியாவது கிட்ட போயிடலாம், அப்ப போய் பாத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே என்னன்னா நம்ம நெட் ரன் ரேட் அடி வாங்காது அப்படின்ட்டு அந்த பிளான் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, அது அவங்க நல்லா பண்ணாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகும். கண்டிப்பா மத்தபடி எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. எஸ்ஆர்எச்லயும் நல்லா தான் பண்ணாங்க. பிரஃபுல் இங்கே ஈஷான் மலிங்காவும் சூப்பரா போட்டாரு. போட்டார். அவங்க 3 பேர் தான் எடுத்தாங்க விக்கெட்ஸ் மட்டும். மெயினா எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங்ல செம்ம ஃபார்ம். 4 சிக்ஸ் பொழக்க விட்டாரு, பறக்க விட்டாரு செம்மையா. அண்ட் மறுபடியும் அந்த போலிங்ல 2023 24 நிதிஷ்குமார் ரெட்டி வந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு என்னன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப ஹாப்பி ஒரு பவுலரா யூஸ் பண்றாங்க. அவரை வந்துட்டு டெஸ்ட்ல வந்துட்டு பவுலிங்கும் கொடுக்காம பேட்டிங்கும் அவர் வந்து பெருசா அடிக்காம ஸ்பாயில் பண்ணாங்க. ஆனா இப்ப என்னன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அவங்களை யூஸ் பண்றாங்கன்றப்போ ஐ எம் ஹாப்பி. கண்டிப்பா வந்து என்னன்னா ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் இந்த மேக்கிங், வெரி குட், மேபி டீசென்ட் இல்ல வெரி குட் ஆல்ரவுண்டர் இந்த மேக்கிங் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்றதான் என் ஒப்பீனியன். கண்டிப்பா 2 ஓவர் போடலாம். 19 ரன் இன்னைக்கு 2 overs 19 ரன்ஸ் நல்லா அவரோட வேலையை முடிச்சுட்டு கச்சிதமா முடிச்சுட்டு 28 ஆஃப் 13. அவ்வளவுதான். 2 இந்த ஐடில கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் டிக் பண்ண சொல்லுவாங்க ஐடில எல்லாம். ஸோ அந்த மாதிரி கேபிஐ டிக் பண்ணிட்டு அவர் பாட்டும் போயிட்டே இருந்தாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, சலீல் அரோரா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப பிடிச்சி போய் பார்த்தேன் சையத் முஷ்டாக் அலில. அவருமே இன்னைக்கு கிளிம்சஸ் காமிச்சாரு. ஹென்ரிக் கிளாசன் ஆரஞ்சு கேப் போட்டாங்கன்னு எவனும் சந்தோஷப்படாதீங்க. ஹென்ரிக் கிளாசன் ஃபார்ம்ல இல்ல. அந்த ஆளுக்கு மாட்டிச்சுன்னா இன்னும் அந்த ஆளுக்கு ஃபார்முக்கு வரல. மாட்டிச்சுன்னா இஷ்டத்துக்குன்னு அடிப்பாரு. இத வச்சு அவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து என்னன்னா இதை வச்சு போக கூடாது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கால்குலேட்டட் ரிஸ்க் நிறைய எடுக்கணும். ஓவரா இஷ்டத்துக்குன்னு சுத்தக்கூடாது. ஓகே ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ரிவ்யூ முடிச்சிட்டோம். நிறைய பேசியிருக்கோம் இன்னைக்கு ரிவ்யூல. ஸோ அதனால நிறைய நீங்க உங்களோட பேசிட்டோம். தாட்ஸை சொல்லுங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த மேட்சை தவிர நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து மச் நீடட் ஆக்சுவலா. ஸோ அதனால வந்துட்டு நிறைய உங்களோட புலம்புன மாதிரி இருக்கும். ஏன்னா அது எனக்கு மனசுக்குள்ள இருந்த புலம்பல் தான் இது. திரும்ப திரும்ப சொல்றேன்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப் ஸ்பின்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அஸ்வினை பார்த்து வளர்ந்த ஒரு பையன். அதனால இப்ப அஸ்வின் மாதிரி ஒரு பவுலர் வரலையே அப்படின்றது என்னுடைய இது. மத்தபடி இது இல்லை. ஸோ அதனால உங்களோட கமெண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. இன்னொன்று ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. Until then, signing off from Saro and Srivatsan bro. Thank you. Thank you. Bye bye.